السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله تعظيما لشانه، وأشهد أن محمدا الداعي إلى رضوانه صلى الله عليه وسلم وبارك عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. أولئك الذين هدى الله فبهداه مقتده. قال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم: ما رآه المسلمون حسنا فهو عند الله حسن. صدق نبينا ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்த மாபெரும் ஃபிக்ஹ் ஆய்வரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சதகத்துல்லா ஹஸரத் அவர்களே, மற்றும் இங்கே முன்னிலை வகித்திருக்கிற உலமா பெருமக்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஹஸரத் பெருந்தகைவர்களே, மற்றும் எனக்கு முன்னால் நல்ல கருத்துக்களை அசருக்கு பின்னால் இங்கே பதிவு செய்திருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் ஹுமாயூன் கபீர் ஹசரத் அவர்களே, எனக்கு பின்னால் நல்ல ஒரு அருமையான தலைப்பிலே இங்கே நிறைவுரையாக 2 நிறைவுரைகள் தர இருக்கிற மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகைகளே, இங்கே வீற்றிருக்கிற எங்களுடைய உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, உஸ்மானிகள் பேரவை சார்பாக நமது ஊரிலே நடைபெறுகிற 2 நாள் மாநாட்டினுடைய முதல் நாள் இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் உஸ்மானிகள் பேரவையை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அளவுக்கு நமது ஊரிலும் சென்னையிலும் மிகச்சிறப்பாக மார்க்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சமூகம் சார்ந்த விஷயங்களில், கல்வி மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உஸ்மானிகளினுடைய பங்களிப்பும் பேரவையின் பங்களிப்பும் மகத்தானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த காலங்களில் சென்னையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஷரியத் விழிப்புணர்வு மாநாடு ஒன்று மிகச் சிறப்பாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நமது ஊரிலே ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால் சமூக தீமைகள் ஒழிப்பு மாநாடு நாங்கள் நமது ஊரிலே நடத்தினோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது ஒரு ஷரியத் பாதுகாப்பு மாநாடு நடத்த வேண்டிய அவசியத்தை கருத்திலே கொண்டு இங்கே மிகச் சிறப்பாக அந்த மாநாட்டை பேரவை தொடங்கி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, பொதுவாக காலத்தின் தேவை என்னவோ அதை கொடுப்பதுதான் உலமாக்களின் கடமையும் பொறுப்பும் என்பதை பொறுப்புணர்ந்து இந்த காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பிலே உஸ்மானிகள் மற்றும் எங்களுடைய உஸ்தாதுமார்கள், உலமாக்கள் இவர்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே பேரவை மிகச் சிறப்பான ஒரு கருத்தை மையமாக கொண்டு இங்கே கையில் எடுத்திருக்கிறது. மதுகபுகளை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஷரியத் என்று சொன்னால் நாங்கள் போட்டிருப்போம், ஷரியத் என்பது குர்ஆன், ஹதீஸ்,
சஹாபாக்களை பின்பற்றுதல், இமாம்களின் வழிகாட்டுதல், இதுதான் ஷரியத். இந்த ஷரியத்தை பாதுகாப்பது என்பது முன்னெப்போதையும் விட இப்போது அவசியமாக அவசரமான தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு நாங்கள் இங்கே ஷரியத் பாதுகாப்பு என்கின்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இங்கே ஒரு மாநாட்டை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். அருமையான பெரியோர்களே, உலமாக்களே, இதை ஏன் அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்ய நினைக்கிறோம் என்று சொன்னால், மார்க்கத்திற்கு அரணாக இருந்த இமாம்களை இழிவுபடுத்தி அவர்களுடைய ஆய்வுகளை கொச்சப்படுத்தி சஹாபாக்களை நையாண்டி செய்து ஹதீசுகளை அவமானப்படுத்தி திருக்குர்ஆனிலே பிழைகளை கண்டுபிடித்து ஒரு கட்டம் இறைவனுக்கு உருவம் கற்பித்து ஒரு நிலைக்கு வந்து நிற்கிறார்கள். இனி அடுத்து ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்க. இனி என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு சமூகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கான விழிப்புணர்ச்சிக்கு கொண்டு போவதற்காக உலகத்தில் நான் தெளிவாக சொல்லுவேன், இவர்கள் கைர முகல்லிதுகள் மாத்திரம் அல்ல. நான் அச்சுறுத்தி இவர்கள் சம்பந்தமாக நான் மிகுந்த எச்சரிக்கையை தருகிறேன். தயவு செய்து இவர்களை கைர முகல்லிதுகளோடு ஒரு முகல்லிதாக நீங்கள் எடுத்துவிட வேண்டாம். ஏதோ மதுகபை இவர்கள் பின்பற்றாதவர்கள், அப்படி மதுகபை பின்பற்றாதவர்கள் எல்லா காலத்திலும் தோன்றியிருக்கிறார்கள், அதிலே உள்ள ஒரு கூட்டம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சமூகத்தினுடைய கடந்த காலத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியவில்லை. மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் இவர்கள் மீது மிகுந்த ஆபத்துக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இவர்கள் கைர முகல்லிதுகள் அல்ல, அதையும் தாண்டியவர்கள். இவர்கள் மதுகபை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒற்றை வார்த்தையில் இவர்களுடைய பிரச்சனையை முடித்துவிட முடியாது. அதை தாண்டி நாம் இவர்கள் குறித்து மிகுந்த எச்சரிக்கை செய்ய வேண்டும். இறைவனுக்கு உருவம் கொடுக்கிற, குர்ஆனுக்கு தப்பிலக்கணம் கற்பிக்கிற ஒரு கட்டத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சுருங்க சொல்வதானால் மார்க்கத்தின் அத்துணை அடையாள சின்னங்களையும் அத்துணை ஆதாரங்களையும் தகர்த்து முடித்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இனி தகர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. போய் சேர்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எங்க வந்து சேர்ந்தாங்கிற தலைப்பின் கீழ் ஹசரத் அவர்கள், காஜா ஹசரத் நாளைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லுவார். அந்த இடத்தை கோடிட்டு காட்டிடுவார் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, இப்பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் இவர்கள் எங்கிருந்து தங்களுடைய பாதையை மாற்ற ஆரம்பித்தார்களோ அந்த இடத்திலே எங்கள் இளைஞர்களை உறுதிப்படுத்தி நிறுத்துவதற்காக நாங்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் மீண்டும் ஒரு மறுபரிசீலனைக்காக, மறு எழுச்சிக்காக நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். எங்கள் இளைஞர்கள் தடம் புரண்ட இடம் இமாம்கள், எங்கள் இளைஞர்களை அவர்கள் திசை திருப்பிய இடம் மதுகபுகள். அந்த மதுகபுகளில் இருந்து அவர்கள் திசை திருப்பினார்கள். இன்றைக்கு எங்கள் இளைஞர்கள் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பிடிப்பதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முயற்சியும் எங்களுடைய துஆவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்குமானால் இன்ஷா அல்லாஹ் எங்கள் இளைஞர்களையும் இந்த சமுதாயத்தையும் நாங்கள் மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்கள் பேரவைக்கும் எங்களுக்கும் உண்டு என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, மதுகபுகள் இறைவன் வழங்கிய அருட்கொடை. இந்த தலைப்பின் கீழ் நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேசவில்லை. ஏனால் இதைவிடவும் அழுத்தமான தலைப்புகளோடு எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய 2 மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில மணித்துளிகள் மாத்திரம் நான் இந்த தலைப்பின் உசூலி அழுத்தமான மூல பிரச்சனைகளை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன். முதல்ல ஒரு அடிப்படையை நான் புரிய வைக்க வேண்டும். மதுகபுகள் என்பது திட்டமிட்டு உருவானதல்ல, உருவாக்கியதல்ல. மதுகபுகள் என்பதை யாரும் திட்டமிட்டு உருவாக்கல, அது அப்படி உருவாகவும் இல்லை. கருத்து வேறுபாடுகளை குறித்து அதிகமாக பேசிய என்னுடைய சகோதரர் ஹசரத் அவர்களுடைய வழியிலே நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமானால், கருத்து வேறுபாடுகளை கண்ணியமாக பார்க்க பழக வேண்டும். கருத்து வேறுபாடுகள் என்பது அது இருக்கத்தான் செய்யும் என்ற முதல்ல ஒரு அழுத்தமான விஷயத்தை நீங்க முதல்ல புரியணும். கருத்து வேறுபாடுகளினுடைய துவக்கம் யார் தெரியுமா?
அல்லாஹ் தான், ரசூல் தான். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கருத்து வேறுபாடுகளை தாண்டி நாம் ஷரியத்தை யோசிக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கவும் முடியாது. வலவ் ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் சொல்லுவான், அவன் மட்டும் நாடி இருந்தால் உங்களை எல்லாம் ஒரு உம்மத்தாக ஆக்கி இருக்க மாட்டானா? நான் கேட்கிறேன், அப்படியானால் அவன் நாடவில்லை, ஏன் நாடவில்லை? ஒரு உம்மத்தாக ஒற்றை கருத்திலே நிற்பதற்கு ஏன் நாடவில்லை? கருத்து வேறுபாடுகள் என்பது கடந்தாக வேண்டும், அதை தாண்டி யோசிக்க வேண்டும், அதை ஜீரணிக்க பழக வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு வசனம் இருக்குது, குகைவாசிகள் பற்றிய வருகிற வசனத்துல குகைவாசிகள் எத்தனை பேர், குகைவாசிகள் எத்தனை பேர் என்கின்ற ஒரு சர்ச்சை. அல்லாஹ் சொல்லுவான், சில பேர்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், சயகூலுன சலாசத்துன் ராபிஉஹும் கல்புஹும், குகைவாசிகள் 3 பேர், 4வது அவர்களுடைய நாய். சில பேர்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், குகைவாசிகள் 5 பேர், 6வதாக அவர்களுடைய நாய். இன்னும் சில பேர்கள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், அவர்கள் 7 பேர், வசாமினுஹும் கல்புஹும், 8வதாக அவர்களுடைய நாய். குகைவாசிகள் எத்தனை பேர், நாய் எத்தனையாவது என்பது குறித்த விவாதம் சஹாபிகளுக்கு மத்தியிலே நடக்கிறது. இதிலே 3 கருத்துக்கள். ஒருவர் 3 பேர், இன்னொருவர் 5 பேர், இன்னொரு கூட்டம் 7 பேர், 3 பேர் அவர், 4வது நாய். இப்படி பேசிக்கொண்டே வருகிற பொழுது கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா இல்லையா? குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, கருத்து வேறுபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சான் தெரியுமா? குல் ரப்பி அஅலமு அஅலமு, அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க இப்படி சொல்லிருங்க, அவங்க எத்தனை பேருங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஃபலா துமாரி ஃபீஹிம், அவங்க விஷயத்துல நீங்க ஒண்ணு கருத்து வேறுபாடு பட்டுக்க வேண்டாம், இத கடந்து போயிடுங்கன்ட்டான் அல்லாஹ். அவன் நினைத்திருந்தால் இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியும் இல்லையா? அட எத்தனை பேர், 7 பேர், அவ்வளவுதான், 8வது நாய் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்திலே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க எத்தனை பேருங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படியானால் இதை நீங்கள் ஜீரணிக்க பழக வேண்டும், இதை ஜீரணிக்க பழக வேண்டும். 4ம் எப்படி சரியாக இருக்கும்? ஏன் சரியாக முடியாது? எப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை, கருத்து வேறுபாடுகளை அசபியத்தாக, இன உணர்வாக இந்த சமுதாயம் பார்க்க ஆரம்பித்ததோ, அதற்கு பின்னால் இந்த சமுதாயம் இழந்த இழப்புக்கள் மிக பெரியது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை சமுதாயம் எப்ப பெருசா பார்த்துச்சோ, அதுக்கு பின்னால இந்த சமுதாயம் நிறைய இழந்துடுச்சு. ஒரு பாரம்பரியமான இஸ்லாமிய நாடாக 700-800 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்த ஸ்பெயின், ஐரோப்பாவினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டி அது ஸ்பெயின். ஒரு காலகட்டத்தில் நீங்க திரும்பிய பக்கம் எல்லாம் மினாராக்கள், மஸ்ஜிதுகள். இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா ஸ்பெயின்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்தினுடைய ஒரு அடையாள சின்னம் கிடையாது, ஒரு மினாராவை பார்க்க முடியாது. அதை விட நான் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை சொல்லணும்னா, அங்கே நடக்கிற விபச்சார விடுதிகள் எல்லாம் பள்ளிவாசலை ஒட்டித்தான். முஸ்லிம்களுடைய தெருக்களும் மஸ்ஜிதுகளினுடைய நெருக்கமான இடங்களும் கூட விபச்சாரத்தினுடைய கூடாரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவு கேவலமாக ஆக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? பலமாக இருந்த இஸ்லாமியர்கள் பலம் குன்றி போனதற்கான வழிகள் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்ல. ஒரு பெரிய படை ஸ்பெயினை நோக்கி படையெடுத்து உள்ளே நுழைகிற பொழுது இங்கே பள்ளிவாசல்களிலே சண்டை, ஒது செய்யற மசாலால இது ஃபரலா இது சுன்னத்தான் சண்டை போட்டு இருந்தாங்க சமுதாயம். கடந்த காலங்கள்ல எப்ப சின்ன சின்ன மசாலாக்கள்ல, சின்ன சின்ன சட்டங்கள்ல சமுதாயம் சண்டை போட்டுச்சோ, அதுக்கு பின்னால சமுதாயம் இழந்த இழப்புக்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். கருத்து வேறுபாடுகளை இந்த சமுதாயம் ஜீரணிக்காத வரை நிச்சயமாக சமுதாயம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை, சந்திக்கிற பிரச்சனைகளை நிச்சயமாக தைரியத்துடன், துணிச்சலுடன் எதிர்கொள்ள முடியாது. எனவே கருத்து வேறுபாடுகளின் துவக்கம்
குர்ஆனும் ஹதீஸும் தான். அதை தாண்டி பழக வேண்டும். சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின்கள் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இந்த ஹதீஸுக்கு என்ன கருத்து வைப்போம் தெரியுமா? ஒரு உடல்னு சொல்லி சொன்னா எப்படி ஒரு உடல் ஒற்றுமையா இருக்குதோ அதே மாதிரி மூமின்கள் ஒத்த கருத்துள்ளவங்களாக இருக்கணும்ங்கிறது கருத்து கிடையாது. உடல்ல எப்படி ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குதோ, எல்லாம் சேர்ந்து ஒரு வேற்றுமையில் எப்படி ஒற்றுமை காணப்படுகிறதோ அதே மாதிரி தான் நீங்கள் சமூகத்தினுடைய கருத்து வேறுபாடுகளை அணுக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடல் உறுப்புகள் வேறுபட்டு இருக்கலாம், கை வேறு உருவத்தில் இருக்கலாம், கால் வேறு உருவத்தில் இருக்கலாம், ஆனால் உடலுக்கு ஒரு வழி என்றால் எல்லாமும் தான் துடிக்கிறது. கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, ஒரு கட்டம் தாண்டி கருத்து வேறுபாடுகளை ஜீரணிக்கிற பொழுது மதுஹபுகள் குறித்து முதல்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேச முடியும். கருத்து மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் 100 மசாலாவுக்கு மேல பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட உமரை பத்தி கேட்டீங்கன்னு வைங்க, அழகா சொல்லுவாரு, இந்த பூமியில என்னுடைய ஹிலாஃபத்தை நான் யார்கிட்ட கொடுத்துட்டு போறேன் தெரியுமா? எனக்கு பின்னால் இந்த பூமியினுடைய மக்களில் ஆக சிறந்தவரிடத்துல நான் கொடுத்துட்டு போறேன். உமர்ட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு பத்தி கேட்டா அவர் சொல்றாரு, அபூபக்கரனுடைய ஒரு நாள் அமலை தரட்டும், உமர் அவர் செய்த அமலையும் அவர் குடும்பம் செஞ்ச அமலையும் தர அப்படிங்கிறார் அவர். இதுதாங்க கருத்து வேறுபாட பார்க்கிற கண்ணியம். இரண்டு பேர்களும் ஒரு கட்டத்திலே கருத்து வேறுபாடு கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே நீங்கள் இப்ராஹிம் நபியை போன்றிருக்கிறீர்கள், உமரே நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போல இருக்கிறீங்கன்னாங்க. நபிமார்களோடு ஒப்பிட்டு சொன்னாங்க. அப்படியானால் நாம் ஹதீஸனுடைய வட்டத்திலே பார்க்கிற பொழுது கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்திருக்கிறது என்கின்ற முதல் அழுத்தமான கருத்தை, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சகோதரர் பேசிய அந்த கருத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை, நிறைவை உங்கள் கவனத்திற்கு தந்துவிட்டு இனி அடுத்த கட்டத்திற்கு வருகிறோம். மதுஹபுகள் என்பது இந்தியாவில் தோன்றிய வரலாறுகள் குறித்து கண்ணியத்திற்குரிய ஜலீல் ஹஸரத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளில் விளக்கினார்கள். நான் சொல்ல போறது மதுஹபுகள் என்பது உலகத்தில் எப்ப தோன்றுச்சு, இந்த அடிப்படையான செய்தியை முதல்ல உங்க கவனத்திற்கு நான் தரேன். இமாம்களின் ஆய்வு என்பது எப்ப தோன்றுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டம். இதை 4ஆக பிரிக்கிறார்கள். ரொம்ப கவனத்தோடு கேட்க வேண்டும். ஒன்று ரசூலுல்லாஹ்வினுடைய காலம், அவங்க ஹயாத்தா இருந்த வரைக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன சட்டம் தெரியுமா? தேவையான மசாலாக்களை, பிரச்சனைகளை ரசூல்கிட்ட கேட்பாங்க சஹாபாக்கள், தீர்வு வரும், பிரச்சனை முடிகிறது. இரண்டாவது காலகட்டம் ரசூல் வஃபாத்தில் இருந்து ஹிஜ்ரி 200 வரைக்கும், இது ஒரு காலகட்டம். மூன்றாவது காலகட்டம் ஹிஜ்ரி 200 இருந்து 400 வரைக்கும், இது ஒரு காலகட்டம். நான்காவது 400 இருந்து இன்னைக்கு வரைக்கும். இந்த 4 நம்ம எப்படி பிரிக்கணும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனைக்கும் நபி தீர்வு சொல்லிடுவாங்க. ஆனா அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு செய்கிற வாசலை திறந்து வைத்தார்கள். முதல்ல ரசூலுல்லாஹ் ஹயாத்திலேயே ஆய்வு செய்யற வாசலை திறந்துட்டாங்க. பல சஹாபாக்கள் ஆய்வு செய்ய தூண்டினாங்க. ரசூல் காலத்திலேயே ஆய்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சஹாபாக்கள். நான் இது குறித்து உதாரணங்களுக்குள்ள உள்ள நுழையல. ஒரு கட்டம் தாண்டி அடுத்து ரசூல் வஃபாத்தில் இருந்து ஹிஜ்ரி 200 வரை, இந்த 200 வருஷத்துல தான் நிறைய ஆய்வாளர்கள் தோன்றினாங்க. குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து சட்டங்களை எடுக்கிற முஜ்தஹிதுகள் 200 பேர்கள் கிட்ட தோன்றினாங்க. கிட்டத்தட்ட முஜ்தஹிதுகள் 200 முஜ்தஹிதுகள் தோன்றினாங்க. இமாம்கள் நிறைய ஆய்வு செஞ்சாங்க, எக்கச்சக்கமான ஆய்வு. அந்த காலகட்டத்தில் ஆய்வு மட்டும்தான் நடந்துச்சு, தக்லீது கிடையாது. அப்ப பின்பற்றல, ஆய்வு மட்டும் செஞ்சாங்க. நிறைய இமாம்கள், 200 இமாம்கள் சக காலத்தில் வாழ்கிறார்கள். ஹிஜ்ரி 200க்கு பின்னால ஆய்வு குறைந்தது, ஆய்வு செய்யறவங்க குறைஞ்சிட்டாங்க. அதை பின்பற்றவங்க, தக்லீதுனா பின்பற்றவங்க, பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமானாங்க 200 இருந்து 400 வரைக்கும். இந்த 200 வருஷ காலகட்டத்தில் ஆய்வு செய்யற இமாம்கள் குறைஞ்சிட்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த 200 வரைக்கும் அதுலதான் இந்த 4 இமாம்கள் வராங்க. இப்ப 200 இருந்து 400 வரைக்கும் உள்ள இந்த 200 வருஷத்துல
ஆய்வாளர்கள் குறைஞ்சிட்டாங்க, பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாயிட்டாங்க. 400க்கு பின்னால ஆய்வாளர்கள் அறவே நிறுத்தப்பட்டுடுச்சு. முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் முக்கல்லீது தக்லீது உள்ளவங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்க கவனத்துக்கு நான் தருவேன். நபிசல்லா அலைஹிஸ்ஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் பிரச்சனைன்னா ரசூல்கிட்ட போயிடுவாங்க. இந்த சஹாபாக்களுடைய காலகட்டம் பின்னால ஆய்வு ஏன் செய்ய ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஆய்வு செய்ததனுடைய காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்திலையும் குலஃபாக்களுடைய காலகட்டத்திலையும் இஸ்லாமிக்குடைய பேஸ் மட்டத்துல தான் அரசியல் இருந்துச்சு. நல்ல விளங்கணும், இஸ்லாம் தான் பேஸ் மட்டம், ஃபண்டமெண்டல். அதுக்கு மேல தான் அரசியல் இருந்துச்சு. அதனுடைய வழிகாட்டுல தான் அரசியல் நடந்துச்சு. ஆனா குலஃபா ராஷிதீன்களுடைய காலத்திற்கு பின்னால என்ன ஆகி போச்சுன்னா, அரசியலினுடைய தலைமைக்கு கீழே ஷரியத் வந்துடுச்சு. அரசியல் வழிகாட்டுதலுக்கு கீழே ஷரியத் வந்ததுனால இப்ப ஷரியத்து அரசியல் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு, இப்பதான் முஜ்தஹிதுகள் ஆய்வாளர்கள் நிறைய தோன்றுகிறார்கள். சமூகத்தில் நிறைய தோன்றி ஷரியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதுதான் இந்த காலகட்டத்தில் இமாம்கள், நான் மீண்டும் சொல்கிறேன், ஏறத்தாழ 200 இமாம்கள் சககாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு கட்டம் தாண்டி இன்றைக்கு 1500 வருஷம் தாண்டி நிற்கிறது. அதிலே அல்லாஹ் பொறுக்கி எடுத்து தேர்வு செய்து கபூல் செய்து 4 பேர்களை மாத்திரம் சமூகத்தில் அல்லாஹ் நிறுத்தியிருக்கிறான். 200 இமாம்கள் வந்தாங்க. அவங்க ஆய்வுகள் என்ன ஆனது? அத்துணையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டால் அத்துணையும் தூர தள்ளிட்டு அல்லாஹ்வுடைய கபூலியத்து மட்டும் முன்னால நிற்கும். அப்படித்தான் அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுல வ மினன் நாஸ். அல்லாஹ் சொல்லுவான், மக்களில் அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அப்படி அல்லாஹ் தேர்வு செய்து தந்தவர்கள் தான் இந்த 4 இமாம்கள். இது நம்முடைய தேர்வு அல்ல. ஒட்டுமொத்த மக்களும் லா தஜ்தமி உம்மத்தி அலா ضلالத் அலா ضلالத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, என் உம்மத்து முழுசா எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்து வழிகேட்டுல போகாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகேட மாட்டாங்க. மா ரஆஹுல் முஸ்லிமீன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக எதை சரி என்ற தீர்வுக்கு வருகிறார்களோ அது அல்லாஹ்விடத்திலும் சரியாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழகம் முழுவதும் தேடி பிடித்தாலும் ஒரு 5000 அல்லது 10,000, அதை தாண்டி இருப்பார்களா? எவ்வளவு பொறுக்கி எடுத்தாலும் ஒரு 10,000க்கு மேல் எவ்வளவு பேர்கள் இருக்கிறோம். முழு உலகத்திலும் 200 கோடி பேர்களை, 200 கோடி பேர்களில் இந்த 10,000 பேர்களை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு மாரஆஹுல் முஸ்லிமூன், முஸ்லிம்கள் தேர்வு செய்த இந்த வழி சரியா அல்லது ஒரு 10,000 பேர்கள் குறுமதியாளர்கள் தேர்வு செய்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியுமா? 4 இமாம்கள் அல்லாஹ் தேர்வு செய்து கொடுக்கிறான். அவர்களுடைய அறிவு, ஆற்றல். ஒரு குர்ஆனுக்கு மட்டுமே, குர்ஆனை விளங்குறதுக்கு மட்டுமே 15 வகையான அறிவு வேணும்னு எழுதுறாங்க. குர்ஆனை விளங்குறதுக்கு மட்டுமே 15 வகையான அறிவு வேணும். எத்தனை ஆயத்துக்கள் குர்ஆன்ல, எத்தனை சட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். இமாம்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்த மகத்தான பணி. இமாம்கள் இல்லன்னா எது வாஜிபு, எது ஃபர்து, எது முஸ்தஹப், எது சுன்னத்து ஏதாவது தெரியுமா? காஜா ஹஸ்ரத் அவர்கள் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார்கள், கடன் கொடுத்தா எழுதி வைங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் எழுதி வைங்கன்னு உத்தரவுல தான் சொல்றான். நேரம் வந்துட்டா தொழுகுங்க அப்படிங்கறதையும் உத்தரவுல தான் சொல்றான். 2 உத்தரவும் ஒரே சட்டமான்னு கேட்பாங்க. கடன் கொடுத்தா எழுதுறதும் தொழுகை நிறைவேற்றுறதும் ஒரே மாதிரியான சட்டத்தில் உள்ளதா? ஒருத்தர் கடன் கொடுத்து எழுதி வைக்கல, ஒருத்தர் தொழுகல, 2 பேரையும் கொண்டு வந்து நிறுத்துங்க. 2ம் குர்ஆனுடைய வார்த்தையில் சரியா? ஒரே சட்டம் தானா? எப்படி எடுக்கிறீர்கள்? குர்ஆனுடைய தர்ஜுமா மட்டும் போதும் என்று சொல்பவர்களுக்கு, அப்படி சொன்னவர்கள் நிறைய அவர்கள் பின்வாங்கியதுண்டு, திணறியதுண்டு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், யஸ்தஃப்தூனக ஃபில் கலாலா. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, இப்ப அவருக்கு வாரிசே இல்ல, சகோதரி மட்டும் இருக்கிறா அல்லது சகோதரன் மட்டும் இருக்கிறா. சகோதரிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக். அல்லாஹ் சொல்றான், அவன் சொத்துல பாதியை கொடுங்கறான். சூரத்துல் மாயிதால பாதியை கொடுங்கறான்.
கொஞ்சம் நீங்க சூரத்து நிசால கடைசியில அதே ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான் ஃபலிகுல்லி வாஹிது மின்ஹும் சுதுஸ், 6ல 1 கொடுங்கறான். அட ஒரே சூறால இறந்து போனவனுக்கு வாரிசு இல்ல, சகோதரி இருக்கிறா, சகோதரிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சட்ட பிரச்சனை. ஒரே சூறால அதனுடைய ஆரம்ப பகுதியில் சொல்றான் 6ல 1 கொடு. அந்த சூறாவினுடைய முடிவான ஆயத்துல சொல்றான் நீ பாதிய கொடு. என்ன கொடுப்ப? குர்ஆன் மாத்திரம் போதும் என்று சொன்னால், தர்ஜுமா மட்டும் போதும் சொன்னா இவங்க அர்த்தம் சொல்லட்டும். குர்ஆனுடைய இல்முங்கிறது சாதாரணமானது கிடையாது, உள்ள நுழைய முடியாது. அது ஒரு அரண். அதுல உள்ள நுழையிறதுக்கு மாத்திரம் 15 வகையான கல்வி தேவை. விபச்சாரம் செஞ்சிட்டன்னா வீட்டுல பூட்டி வைங்க, அதுதான் சட்டம்ங்கிறான் அல்லாஹ். ஃபாம்சிகுஹுன்ன ஃபில் புயூத் ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத். விபச்சாரம் செஞ்சிட்டாங்கன்னா வீட்டுல பூட்டி வைங்க, சூரத்துன் நிசால அல்லாஹ் சொல்றான். ஆனா சூரத்து நூறுல சொல்றான் சவுக்கடி கொடுக்கணுங்கிறான். எதை எடுப்பீங்க? குர்ஆன்ல முரண்படுகிறது. இப்படி எத்தனையோ சட்டங்களை நாம் சொல்ல முடியும். இங்கே அதை விரிவுபடுத்துவது நோக்கம் அல்ல. குர்ஆனுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால 15 வகையான இல்மு தேவை. இனி ஹதீஸ். எனக்கு முன்னால பேசி ஹஸரத் அவர்கள் சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஃபகீஹாக உள்ள நுழையிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் 5 லட்சம் ஹதீஸ் குறைந்த குவாலிஃபிகேஷன், ஒரு 5 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணி இருக்கணும் ஹதீஸுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு. இதுல இன்னும் உள்ள சட்டங்கள் நிறைய உண்டு. இமாம்களாக சும்மா ஒண்ணு உருவெடுத்தரல, ஒவ்வொருவர்களும் இந்த உம்மத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள். தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஒரு இன்ஜினியரை பார்த்துதான் கட்டிடம், ஒரு டாக்டரை பார்த்துதான் மருத்துவம். மதுஹபுகளுடைய ஃபவுண்டர்கள் இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்துத்தான் மதுஹபுகள் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. சாதாரணமானவர்கள் அல்ல நமக்கு தேர்வு செய்து தரல. எல்லா காலகட்டத்தையும் தாண்டி இன்னைக்கும் சமூகத்தில் நிற்கிறார்கள். அவர்களுடைய சட்டம் நிற்கிறது, அவர்களுடைய ஆய்வு நிற்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர் பிறந்தது காசால, பலஸ்தீன்ல. 2 வயசுல அவங்க அம்மா பிள்ளைய தூக்கிட்டு, அந்த அம்மா ஒரு சொன்ன ஒரு வார்த்தையா, என் பிள்ளைய இந்த உம்மத்துக்கு இமாமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு தூக்கிட்டு வருதுங்க இமாம் ஷாஃபிய. அவர் யத்தீமு, 2 வயசுல பாப்பா இறந்து போயிட்டாரு. பலஸ்தீன்ல பிறந்தவர், காசால. அங்க பிறந்தவரை இந்த அம்மா மக்காவை நோக்கி தூக்கிட்டு வருது. என் பிள்ளைய உம்மத்துக்கு இமாமாக்கி தருவேன். 2 வயசுல தூக்கிட்டு வருதுங்க நம்பிக்கையோடு. மக்காவுக்கு வராங்க. வந்து அந்த அம்மா பிள்ளைய முதல்ல ஓத வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு இமாம் ஷாஃபி, வஹஃபிதுல் குர்ஆன ஃபீ சாபிஇ வஹஃபிதுல் முஅத்தா ஃபீ ஆஷிரி. நான் என்னுடைய 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டேங்கிறார். தேர்வு செய்யப்பட்ட இமாம்கள் அவங்களுடைய தராதரத்தை விளங்கணும். சும்மா ஒண்ணு கண்ணை மூடிட்டு நம்ம தேர்வு செய்யல. இமாம் ஷாஃபிட்ட கேட்டாங்களா, அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குங்க. எந்த பக்கத்தை இப்படி ஒரு தடவை படிச்சாலும் அவருக்கு மனப்பாடம் ஆயிடுமா இமாம் ஷாஃபிக்கு. அவர் சொல்றாரு, 10 வயசுல அன்றைக்கு இருந்த ஒரே ஹதீஸ் கிதாப் முஅத்தா 10,000 ஹதீஸுக்கு மேல இருக்குது. நான் அதை 10 வயசுல மனப்பாடம் பண்ணிட்டேங்கிறார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். கேட்டாங்களா, எப்படிங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, எங்க அம்மா சின்ன பிள்ளையில எங்க அம்மா என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, நான் குழந்தையா இருக்கிறப்ப என் தாய் எனக்கு பால் ஊட்டும் போது ஒரு நாள் கூட ஒது இல்லாம பால் ஊட்டினது இல்லை நீங்க அம்மா சொல்லுவாங்க. நம்முடைய இமாம்கள் பரிசுத்தத்தோடு பேணுதலோடு உருவாக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு தரப்பட்டவர்கள், தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்று நான் சொல்கிறேன். இவர்கள் குறித்து பேசுவார்கள், முஜத்தித் என்று சொல்லுவார்கள். ஹதீஸ் கலா வல்லுநர்களிடத்திலே, வரலாற்று ஆய்வாளர்களிடத்திலே ஒரு சர்ச்சை உண்டு. முதல் நூற்றாண்டினுடைய முஜத்தித் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துற ஒரு மிகச்சிறந்த அறிஞரை அனுப்புவான்னு சொல்லி சொன்னாங்க. முதல் நூற்றாண்டினுடைய அறிஞர் யார்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாவா ஷாஃபி ரஹ்மத்துல்லாவாங்கிற சர்ச்சை உண்டு.
பாட்டிக்கலாம். ஒரு 10 வயதுல ஹதீஸ முடிக்கிறாரு, 7 வயசுல குர்ஆன முடிக்கிறாரு, முடிச்சிட்டு 11 வயசுல ஃபத்வாவுக்கு உட்கார்றாரு இமாம் ஷாஃபி. 11 வயசுல ஃபத்வாவுக்கு உட்கார்ந்தப்ப அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்களா, மகனே இது ஃபத்வா கொடுக்கிற வயசு கிடையாது, உனக்கு இன்னொரு வேலை இருக்குது, என்ன தெரியுமா, நீ மதீனாவுக்கு போய் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இல்ம பூரா தூக்கிட்டு வரணும்னாங்களாம். அந்த இல்ம பூரா படிச்சிட்டு வா, அதுக்கு பின்னால நீ கூஃபாவுக்கு போய் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இல்ம எடுத்துட்டு வா, இந்த 2 வேலையை முடிச்சிட்டு நீ ஃபத்வாவுக்கு உட்காரு. இவர் போறாரு. நம்முடைய இமாம்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் தங்களுடைய 11வது வயதிலே மதீனாவை நோக்கி போறாங்க இல்முக்காக. போறதுக்கு முன்னால மக்காவினுடைய கவர்னர்கிட்ட போய் ஒரு கடிதம் வாங்குறாங்க. மதீனாவினுடைய கவர்னருக்கு அவர் லெட்டர் எழுதி கொடுக்கிறார், இவரை மாணவரா சேர்த்துக்கங்க அப்படின்னு ஒரு லெட்டர். இமாம்களுடைய வாழ்க்கையை பாருங்க, கொண்டு போறாங்க. இவர் லெட்டரை கொண்டு போறாரு, மதீனாவினுடைய கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே மதீனாவினுடைய கவர்னர் சொன்னாரா, பா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்டையா உன்னை சேர்த்து விடணும், என மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்தே வர சொன்னாலும் வந்துருவேன், ஆனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட போய் பேசுறதுக்கு தான் எனக்கு பயமா இருக்குன்னாரா அவர். சரின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபிய 11 வயசு பிள்ளைய கூட்டு வந்து மதீனாவினுடைய கவர்னர் கூட்டு வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வீட்டை வந்து தட்டுனப்ப உள்ள இருந்து ஒரு வேலைக்கார அம்மா வந்தாங்களாம். என்னன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. மதீனாவினுடைய கவர்னர் வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. அந்த அம்மா உள்ள போய் சொல்லுச்சான், மதீனாவினுடைய கவர்னர் வந்திருக்கிறாரு. உள்ள இருந்து பதில் வந்துச்சான், ஏதாவது சட்டம் வேணும்னா எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு, அது மசாலா பின்னால வரும். இல்ல ஏதாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுக்கு வந்திருக்கிறாருன்னா மஸ்ஜிது நபவிக்கு வர சொல்லு அவரை அப்படின்ட்டு உள்ள போயிட்டாங்க. கவர்னர் வந்து வாசல்ல நிக்கிறாரு. கல்வி கண்ணியமாக பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. கல்வியாளர்கள் கண்ணியமாக பார்க்கப்பட்ட காலகட்டம் அது. கடைசியா மதீனாவினுடைய கவர்னர் சொன்னாரா, மக்காவினுடைய கவர்னர் ஒரு லெட்டர் அமானிதமா தந்திருக்கிறாரு, அதை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கன்னப்ப உள்ள இருந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வெளியே வந்தாங்களாம். வெளியே வந்து இமாம் ஷாஃபி சொல்றாங்க, பக்கத்துல நிக்கிறேன்னா எனக்கு முன்னால நிக்கிறாரு மதீனாவினுடைய கவர்னர், பேசுறாங்க, என்ன ஒரு தடவை பார்த்தாங்க, லெட்டர் வாங்கி படிச்சாங்க, படிச்சுட்டு கேட்டாங்களா, மத்தா யுதஅல்லம் பில் வசாயித், கல்விக்கே பரிந்துரையா, பரிந்துரையோடு வந்தால் எங்க கல்வி கிடைக்க போகுதுன்னு சொன்னாராம் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்ன உடனே மதீனாவினுடைய கவர்னரை பார்க்கிற ஏன் பின்னால வந்து நிக்கிறாரு, நான் முன்னால நிக்கிறேன், அவர் பயந்து நடுங்கி ஏன் பின்னால வந்து ஒதுங்குறாரு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன பார்த்தாங்க, உற்று பார்த்தார்கள், ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, கைஃப ஹுப்புக லில் இல்மி, கல்வி மேல உனக்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டார். 11 வயசு பிள்ளை. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கேட்டா என் உடம்பெல்லாம் காதா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு வார்த்தை. எனக்கு தெரியாத ஒரு மார்க்க இல்ம கேட்டா என் காது மட்டும் அதை அனுபவிக்க கூடாது, என் உடல் எல்லாம் காதாக இருக்கணும். அடுத்து கேட்டாரு, கல்விக்காக நீ என்ன தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கன்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, எங்களுக்குன்னு இருந்த மக்காவுல ஒரே வீடு, அந்த வீடை அடமான வச்சுதான் எங்க அம்மா அங்க அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். 3வதாக முஅத்தாவை தெரியுமா என்று கேட்டார்கள். ஒரே வார்த்தை தான், நான் முஅத்தாவை படிக்க ஆரம்பிக்கிறேன், 100 ஹதீஸை முடித்தேன், ஜித், இன்னும் அதிகமாக, மீண்டும் 100 ஹதீஸை முடித்தேன், ஜித், இப்படியே சொன்னார்கள். நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன், நிறுத்து, உன் முகத்திலே ஒளி இருக்கிறது, அதை பாவம் செய்து அந்த ஒளியை அழித்து விடாதே, நாளையிலிருந்து பாடத்துக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அன்றிலிருந்து 9 ஆண்டு காலகட்டம், 9 வருஷம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இல்முக்காக நான் அங்கே தவம் கடந்தேன். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பாடம் எப்படி நடக்கும் தெரியுமா, அன்றைக்கு உலகத்தையே தன் கைக்குள் வைத்திருந்த ஹாரூன் ரஷீத்,
அவர் வந்து கேட்கிறாரு மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், எனக்கு பாடம் நடத்தணும், நீங்க ஈராக்குக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டாராம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல் இல்மு யுதா லா யதி, கல்வியை தேடி நீங்க வரணுமே தவிர உங்களை தேடி கல்வி வராதுன்ட்டாங்க. யாருங்க? ஹாரூன் ரஷீத். அன்றைக்கு பூமியினுடைய பெரும் பகுதி அவர் கையில். வானத்தினுடைய மேகங்களை பார்க்கிற பொழுது சொல்வார்களாம், இம்திரி ஹைது ஷீத், நீ எங்க வேணாலும் நீ மலையை பொழிஞ்சிக்க, நீ மலை பொழிகிற இடம் என் ஆட்சிக்கு உட்பட்ட இடமா இருக்கும் சொல்லி சொல்லுவாராம். அவ்வளவு விரிவான ஆட்சி வைத்திருந்த அவரிடத்திலே சொன்னார்கள், கல்வியை தேடி நீங்க வரணும்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன அப்படின்னு ஒரு வசனம் இறக்குனா, போருக்கு போகாம வீட்டுல நோயாளிகளா உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவங்களும் போராளிகளும் சமமாக மாட்டாங்க நன்மையில, இப்படி ஒரு வசனம் இறங்கினப்ப ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் படிக்கிற காலகட்டத்திலே ஹாரூன் ரஷீத் வந்து இல்முக்காக கேட்கிறப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நீங்க வேணா மதீனால வந்து தங்கி படிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இப்படித்தான் வசனம் இறங்கி இருக்குதுன்னப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த நொடி பொழுதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தூக்கி கொண்டு கைரு உலில் லரரி அப்படின்னு ஒரு வார்த்தையை தூக்கிட்டு அங்க இருந்து வராரு. ஒரு வார்த்தை, ஒரு வசனம் இல்ல, ஒரு வரி இல்ல, ஒரு வார்த்தையை தூக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராரு. அல்லாஹ் உங்களுக்கு இந்த வார்த்தையை அதுல சேர்க்க சொன்னா, கைரு உலில் லரரி, நோயாளிகள் தங்கடம் உள்ளவர்கள் இவர்கள் நீங்களாக, இவங்களை அதுல சேர்க்காதீங்க, இவங்களுக்கு நன்மை உண்டு. ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் இவ்வளவு மரியாதை கொடுத்து செய்யும் போது அந்த இல்முக்கு நீங்க ஈராக்ல இருந்து வந்தா ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களாம். அல்லாஹ் அரிசில இருந்து ஆள் அனுப்புறான், நீங்க ஈராக்ல இருந்து அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்தால் ஒன்றும் கெட்டு போவதில்லை என்று ஹாரூன் ரஷீத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய பாடத்திலே வந்து படிக்கிறார்கள். முதல்ல மேலதான் உட்கார்ந்தாங்களா, வந்த உடனே சொன்னாங்களா, கொஞ்சம் மாணவர்களை கொஞ்சம் விளக்குங்க, கொஞ்சம் முக்கியமான மெயின் கெஸ்டுகளை மட்டும் வைங்கன்னாங்களாம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நான் அந்த முடிவு எடுத்தேன்னா அல்லாஹ் யாருக்கும் இல்முல பரக்கத் இல்லாம ஆக்கிடுவான்னாங்க. இப்ப நான் சேர்ல உட்காருவேன்னாரு, என்னமெல்லாம் சொன்னாரு. சேர்ல உட்கார்ந்தாரு பாடத்துல. அன்றைக்கு பாடம் என்ன தெரியுமா? மன் தவாதா ரஃபஅஹுல்லா ஹதீஸை எடுத்தாங்க. அல்லாஹ்வுக்காக யார் பணிகிறார்களோ வஅஷார இலல் அர்த், இப்படி பூமியை சுட்டி காட்டினாங்களா, அல்லாஹ்வுக்காக யார் தன்னை பணிந்து கொடுத்தார்களோ ரஃபஅஹு, அல்லாஹ் அவங்களை உயர்த்துவான். அப்படியே சேரை நவுத்தி வச்சுட்டு கீழே உட்கார்ந்துட்டார். எந்த அரசபைக்கு முன்னாலும் தங்களுடைய இல்மை இறக்கி காட்டியதில்லை இமாம்கள். எத்துணை நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்த பொழுதும் கூட வெறுமனே இல்மை தூக்கி கொண்டு அடைந்தார்கள் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, சமூக பிரச்சனைகள் வந்த பொழுதும் கூட சமூகத்திற்கு முன்னால் துணிச்சலாக தங்களுடைய தைரியத்தை காட்டினார்கள், சிறைக்கு சென்றார்கள். இமாம்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, அத்துணை பேர்களும் சிறைக்கு போயிருக்கிறாங்க, விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே அவங்க கொலை செய்யும் பட்டும் இருக்கிறாங்க. பல்வேறு பிரச்சனைகள் ஒரு கட்டம் தாண்டி நம்முடைய இமாம்களை அவங்களுடைய பின்னணிகளை குறித்து பேச வேண்டுமானால் நிறைய பேச வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்த முஜ்தஹிதுகள் அல்லாஹ் தேர்வு செய்து கொடுக்கிறான். ஃபவுண்டர்கள் மகத்தானவர்கள், பேணுதல் உள்ளவர்கள், தனி வாழ்க்கையில் அத்துணை பேணுதலானவர்கள். ஒவ்வொருவர்களும் கொஞ்சம் இருட்டானப்ப, பகல் நேரத்தில் மழை பெய்யற மாதிரி கொஞ்சம் இருட்டானப்ப கடையை மூடிட்டு ஓடுறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, என்னங்க கொஞ்சம் லேசா தான் இருட்டு உள்ளது, பகல்லையே கடையை மூடுறீங்க? இல்ல, என்னுடைய கடையில இருக்கிற பொருளை கஸ்டமர்கிட்ட தெளிவா காட்ட முடியாது அப்படிங்கிறாரு. தனி வாழ்க்கையில வியாபாரத்துல பேணுதல், மிகச்சிறந்த ஒழுக்க சீலர்களாக தனி வாழ்க்கையில இத்துணை பேணுதல் உள்ளவர்களாக இருப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று வருகிற பொழுது எத்துணை பேணுதலுடன் அவர்கள் கையில் எடுத்திருப்பார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பாடம் நடத்தினாங்கன்னா 90,000 பேர் இருப்பாங்களாம். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்தினாங்கன்னா 90,000 பேர். முக்கப்பிர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க மட்டுமே 1100 பேர் இருப்பாங்களாம். எடையே எடுத்து சத்தம் போட்டு சொல்றவங்க. நாம் தேர்வு செய்த இமாம்கள் ஒவ்வொருவர்களும் பல லட்சம் ஹதீசுகளின் மனப்பாடங்களுக்கு சொந்தமானவர்கள்.
ஹதீஸினுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை சொந்தமாக்கியவர்கள், ஆழ்ந்த அறிவுள்ளவர்கள், நவர் என்று சொல்லுவார்கள், மிகுந்த சிந்தனையாளர்கள், தனி வாழ்க்கையில் அப்பழுக்கற்ற ஒழுக்கம் உள்ளவர்கள், எல்லாம் தாண்டி மிகச்சிறந்த இறைநேசர்களாக, மிகச்சிறந்த வணக்கசாலிகளாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். மதுகபுகள் என்பது ஏதோ தானா உருவாக்கப்பட்டது என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தேர்வு செய்து உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆனை ஒன்றிணைக்கிறப்ப 7 வகையான குர்ஆன் தான் இருந்துச்சு. குர்ஆனுங்கிறது 7 வகையான குர்ஆன் இருந்துச்சு. அல் குர்ஆன் நஸல அலா சபஅத அஹ்ரூஃபின் ஹதீஸ் வருது இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, ஒரே வகையான அந்த குர்ஆனை தேர்வு செஞ்சுட்டு மிச்ச அனைத்தையும் அவர்கள் அழிக்க சொல்லிட்டாங்க, எரிக்க சொல்லிட்டாங்க. அப்படித்தான் அல்லாஹ் இந்த உம்மத்தை ஒன்றிணைப்பதற்காக அல்லாஹ் இந்த 4 மாத்திரம் வைத்தான். உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரசியலால் பிரச்சனை கண்டிருக்கிறது, நிலத்தால் பிரச்சனை வந்திருக்கிறது, எத்தனையோ கொள்கைகளால் பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்காவது மதுகபுகளால் வெட்டி கொண்டதோ, மதுகபுகளால் சுட்டு கொண்டதோ, மதுகபுகளால் பள்ளிவாசல்களில் மோதல்கள் ஏற்பட்டதையோ காட்டிவிட முடியுமா? காலம் காலமாக மதுகபுகள் சமுதாயத்தை ஏதோ மறைமுகமாக அது ஒன்றிணைத்திருக்கிறது, சமூகத்தை பிளவுபடாமல் பாதுகாத்திருக்கிறது. இமாம்கள் இந்த உம்மத்திற்கு செய்த மகத்தான சேவை அது இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தியது மாத்திரமல்ல, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருந்து நேரடியாக ஆய்வு செய்தல் என்று இறங்கி குர்ஆனையும் ஹதீஸையும் தாண்டி அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாமல் இந்த உம்மத்தை பாதுகாத்ததில் இமாம்களுக்கு மகத்தான பங்களிப்பு இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.